இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பூமி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பூமி எப்படி உருவாச்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பூமி எங்கே இருக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். பூமி எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட சோலார் சிஸ்டம், அதாவது நம்மளோட சூரிய குடும்பத்தில் இருக்குது. சரி, நம்மளோட சோலார் சிஸ்டம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட மில்கி வே கேலக்ஸியில் இருக்குது. அந்த மில்கி வே கேலக்ஸி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா அது நம்மளோட யூனிவர்ஸில் இருக்குது. அப்போது பூமி எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போது யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்ப்போம். நம்ம யூனிவர்ஸ் இப்படி தான் உருவாகிருக்கும் அப்படின்னு ஒரு சில கூற்றுகள் சொல்கிறாங்களே, அப்போ அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. இப்போ வரைக்கும் அறிஞர்கள், அறிவியலாளர்கள் அவங்களுக்கு கிடைச்ச எவிடன்சஸ், அவங்க பண்ணி பார்த்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், அவங்களோட அப்சர்வேஷன்ஸ் இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு சில தியரிஸ் சொல்கிறாங்க. அந்த தியரியோட அடிப்படையில் தான் நம்மளோட யூனிவர்ஸ் உருவாகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. வருங்காலத்தில் புதுசாக ஏதாவது ஒரு தியரி, புது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும்போது இப்போ இருக்கிற இந்த தியரி மாற்றத்துக்கு உள்ளாகலாம். அதனால் நம்மளோட யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு அப்படின்னு இப்போதைக்கு என்ன தியரி சொல்லியிருக்காங்களோ அதை பார்க்கலாம். நம்மளோட யூனிவர்ஸ், அதாவது பிரபஞ்சம், இது எப்படி உருவானது அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான தியரியில் ஒன்று தான் பிக் பேங் தியரி. இந்த பிக் பேங் தியரியை எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் தியரி அப்படிங்கிறது நம்மளோட யூனிவர்ஸ் அப்படியே விரிவடைஞ்சே போயிட்டே இருக்குது, அது ஒரே நிலையில் இல்லை அப்படிங்கிறது தான். 1920 எட்வின் ஹபிள் அப்படிங்கிற அறிஞர் இது தொடர்பாக ஒரு சில எவிடன்ஸ் கொடுத்துருப்பாரு. அது என்ன அப்படின்னா, டைம் ஆக ஆக கேலக்சிஸ் எல்லாம் ஒன்றை விட்டு ஒன்று தூரமாகிட்டே போகுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லாமே உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது என்ன எல்லாமே அப்படின்னா டைம், ஸ்பேஸ், எனர்ஜி, மேட்டர், பிளானட்ஸ், ஸ்டார்ஸ், நம்மளோட கேலக்சிஸ், டஸ்ட், லைட், லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே இந்த யூனிவர்ஸ்குள்ளே தான் அடங்கியிருக்கு. இந்த யூனிவர்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு பேர் காஸ்மாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த பிக் பேங் தியரினா என்னன்னு பார்க்கலாம். இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒன்று உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த யூனிவர்ஸ் உருவாக்குனதுக்கான எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல ஒரு குட்டி பால் மாதிரி இருந்தது. அந்த பாலில் அதோட வால்யூம் சரி, அதோட டெம்பரேச்சரும் சரி, அதோட டென்சிட்டியும் சரி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த பிக் பேங், அதாவது இந்த பெருவெடிப்பு கிட்டத்தட்ட 13.7 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிக் பேங் அப்போது அந்த குட்டி பால் பயங்கரமாக வெடித்து செதற ஆரம்பிச்சது. அப்படி வெடித்து செதறும்போது அந்த செதறிய துகள்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதோட மையத்திலேருந்து விலக ஆரம்பிச்சது. வெடித்த ஒரு சில ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ்குள்ளே அந்த துகள்கள் எல்லாம் பயங்கர வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பேன்ஷன் ரொம்பவே ஸ்லோவாகிடுச்சு. அந்த பிக் பேங் நடந்த அடுத்த 3 நிமிஷத்துக்குள்ளே முதல் ஆட்டம், அதாவது முதல் அணு உருவாக ஆரம்பிச்சது. அடுத்த 3 லட்சம் வருஷத்தில் அங்கே இருந்த டெம்பரேச்சர் 4500 கெல்வினுக்கு குறைவாக ஆரம்பிச்சது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அது டைனி பாலாக இருக்கும்போது அதோட டெம்பரேச்சர் ரொம்பவே பயங்கரமாக இருந்தது. அப்படி அந்த டெம்பரேச்சர் குறையும் போது வெறும் புகமண்டலமாக இருந்த நம்மளோட யூனிவர்ஸ் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக மாற ஆரம்பிச்சிது. நாம் இது எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யூனிவர்ஸ் அப்படிங்கிறது பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ்னால் உருவாக்கப்பட்டது. ஒரு கேலக்சிக்கும் இன்னொரு கேலக்சிக்கும் இடையில் உள்ள தூரம் அதிகமாகிட்டே போகுது அப்படிங்கிறது தான். சரி, இப்போது யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம். அடுத்து கேலக்ஸி எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். பிக் பேங் தியரி மூலமாக யூனிவர்ஸ் உருவாயிடுச்சு. அப்படி உருவான அந்த டைமில் மேட்டர்ஸும் சரி, எனர்ஜியும் சரி, யூனிவர்ஸில் எல்லா இடத்துலையும் ஒரே அளவில் கிடையாது. அது எல்லாம் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு டென்சிட்டி, வெவ்வேறு அடர்த்தியில் பரவி இருந்தது. வெவ்வேறு அடர்த்தி இருந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது ஈர்ப்பு சக்தியிலையும் வெவ்வேறு அளவுகளை உருவாக்குச்சு. அப்படி வெவ்வேறு அளவுகள் உருவானதுனால அங்கே இருக்கக்கூடிய அந்த மேட்டர்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல நோக்கி ஒருங்கிணைய ஆரம்பிச்சது ஈர்ப்பு விசை மூலமாக. அப்படி ஒருங்கிணைந்த அந்த அமைப்பு தான் கேலக்ஸி உருவாகிறதுக்கு அடித்தளமாக இருந்தது. கேலக்ஸியில் ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் இருக்கும். கேலக்ஸியோட டிஸ்டன்ஸ் ரொம்பவே பெருசு. அதை லைட் இயர்ஸில் அளப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு கேலக்ஸியோட டயாமீட்டர் எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட 80,000 1,50,000 லைட் இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். இந்த அடித்தளத்தை மையமாக வச்சு ஹைட்ரஜனால் உருவாக்கப்பட்ட நெபுலா அப்படிங்கிற பெரிய கேஸ் கிளவுட் எல்லாம் ஒன்று சேர்ந்து அக்யூமுலேட் ஆகி கேலக்ஸியை உருவாக்குச்சு. அப்படி தான் நம்ம கேலக்ஸி உருவாச்சு. சரி, நம்மளோட ஸ்டார்ஸ் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கலாம். இந்த கேலக்ஸி நெபுலாவால் உருவானது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த நெபுலா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேஸ் கிளவுட். அந்த கிளவுடுக்குள்ள கேஸஸ் எல்லாம் கொத்து கொத்தாக அங்கங்கே ஒரு கூட்டமாக சேர்ந்து சேர்ந்து உருவாக ஆரம்பிச்சிது. இந்த கொத்து கொத்தான கேஸ் எல்லாம் ஒரு ஸ்டேஜில் கண்டினியூஸாக க்ரோ ஆகி அடர்த்தி ரொம்பவே ஜாஸ்தி ஆகிடுச்சு. அந்த அடர்த்தி ஜாஸ்தியான அமைப்பு தான் ஸ்டார் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது. இந்த ஸ்டார்ஸ் கிட்டத்தட்ட 5-6 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெபுலாக்கு உள்ள கொத்து கொத்தாக இருந்த
அந்த கேஸ் தான் ஸ்டார்ஸ் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது அந்த கொத்து கொத்தாக இருந்த அந்த கேஸ் க்ளவுடுக்குள்ளே இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒரு கோர், அதாவது ஒரு கருவை உருவாக்குச்சு. அந்த கருவை சுற்றி கேஸ்னாலையும் டஸ்ட்னாலையும் உருவாக்கப்பட்ட ஒரு ரொட்டேட்டிங் டிஸ்க் வந்து உருவாச்சு. அந்த கோரை சுற்றி இருக்கிற மேட்டர்ஸ், கேஸ் க்ளவுட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குட்டி ரவுண்டட் ஆப்ஜெக்டாக மாறுச்சு. குட்டி குட்டியாக இருக்கிற இந்த ஸ்மால் ரவுண்டட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொஹிஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை உருவாக்குச்சு. அந்த அமைப்புக்கு பேர் பிளானட்டெசிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உருவான நிறையா பிளானட்டெசிமல்ஸ் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய லார்ஜ் பாடியை உருவாச்சு. அந்த லார்ஜ் பாடி தான் பிளானட்ஸ். நம்மளோட எர்த்தும் ஒரு பிளானட் தான்.